வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம். இதில் தொடர்ச்சி நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது நிகழ்வு 18. அதாவது இவருடைய வாடிக்கையாளரில் அடுத்த ஒரு நிகழ்வாக அவர் பண்ணுறாரு. தொடர்ச்சி அதை கேட்டுகிட்டு இருந்தது தான். அப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாரு, அது எனக்கு தெரியுமே, அடடா எனக்கு தெரியுமே அது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. யாரை பற்றி தெரியும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. அது என்னுடைய மகன் ஓவா தான். ஏன்னா ஏற்கனவே ஓவா அப்படிங்கிறவரை பற்றி சொல்லியிருக்காரு, அவருடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி. இப்போ என்னுடைய மகன் பிராண்டன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, பிராண்டன் தான் என்னுடைய ஓவாவாக இருந்திருக்காரு அப்படின்னு. உன்னுடைய மகன் உண்மையிலேயே ஓவாவா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், அவன் உண்மையிலேயே ஓவா தான். அப்போ அந்த நபர் அப்போ சிரிச்சிட்டும் அழுதுட்டும் ஒரே நேரத்தில், நான் அவனை பெற்றப்ப அவன் என்னிட்டேருந்து பிறந்த பொழுது அதை உணர்ந்தேன் நான். ஏன்னா ஒரு அற்புதமான பழக்கமாக இருந்துச்சு, என்னால் அதை உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பிறந்த தினத்தில் நீ உணர்ந்தியா, பார்த்தியா, எப்படி அப்படின்னு கேட்குறாரு. உண்மையில் நான் அறியலை, நான் அதை உணர்ந்தேன் எனக்குள்ளவே. எனக்கு முதல் குழந்தை பிறந்தபோது ஒரு தாய் உணரும் மன எழுச்சியை காட்டிலும் ஏதோ ஒரு மேலான உணர்வு இவன் எனக்கு பிறந்தப்போ எனக்கு கிடச்சிது. நீ இங்கே அப்படி வந்தானு அப்படி உணர்ந்தது நீ பார்க்கலையா? ஓ, அது மிக நம்ப முடியாது, அது உண்மை. ஏன் அப்படின்னா நான் அதை உணர்ந்தேன், அது அவன்தான் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறார். அப்போ இவர் அவங்கள சாந்தப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சாய சொல்லி இந்த நாற்காலில் சாய சொல்லிவிட்டு, ஓவாவனுடைய குழந்தை பிராண்டனாக இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நீ என்றியா அப்படின்னு, ஏன் அது மாதிரி நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அப்படியே மெல்லமாக அழுதுகிட்டே இருந்துட்டு, என்னை இந்த கெட்ட காலத்துலேருந்து நான் இப்போ இங்கே இருக்கிறேன் இல்லையா, இது ஒரு கெட்ட காலம், இதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக ரொம்ப கடினமாக இருக்குது, நான் மக்களோட ரொம்ப போராடுறேன் அப்படிங்கிறதுக்காக இதை தெரிந்து கொண்டு அவன் என் மகனாக என்னிடம் வர முடிவு செஞ்சுருக்கிறான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதை நாங்கள் அதை பற்றி எதுவும் பேசலை, ஆனால் என்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இது, எதிர்பாராத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த நேரத்தில் அந்த வாடிக்கையாளர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழில் அங்கீகாரம் பெற போராடி கொண்டிருந்தால், ஓரளவு பெரும்படியான பணம் சம்பாதிப்பவராக இருந்தாலும் அவங்களுடைய வீட்டில் திருமணம் பற்றிய துன்பங்கள் இருந்துச்சு. அவள் விவாகரத்து ஆனவ அப்படின்றத அதுக்கப்புறம் தான் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரம்மா. நீ அவனை வீட்டுக்கு எடுத்து சென்ற பின்னர் உன்னுடைய குழந்தையை பற்றி ஏதாவது உணர்ந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் மருத்துவமனையிலேருந்து அவனை வீட்டுக்கு அவன் உணர்வு எனக்கு அந்த வீட்டுக்கு போன பொழுதும் நீங்களை அவனுடைய கண்களை நான் பார்க்குறப்பெல்லாம் ஆறுதல் வழங்குது. சில நேரங்களில் நான் ரொம்ப களைப்பாக இருந்தேன் அப்படின்னா, அவனை ரொம்ப சோர்வாக இருந்தேன் அப்படின்னா அவனை பார்த்தாலே போதும், எனக்கு டக்குன்னு எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஆற்றல் வருவதை என்னால் உணர முடியுது. சில நேரங்களில் நான் கோவப்படுகிறேன், ஆனால் அவன் என்னை தூக்கி கொள்ளக்கூட தேவையில்லை, அவன் என்னோட பொறுமையாக இருக்கிறான். அவன் என்னை பார்க்குற விதம் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் அது இப்போ வரையுமே இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு அது தெரியும், எனக்கு ரொம்ப அந்த பொருள் தெரியுது. என்னுடைய குழந்தை ஒரு தீர்மானமாக இருக்கவில்லை, நான் கூட தீர்மானமாக இருக்கலை, ஆனால் எல்லாவற்றையுமே நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப நீ என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்னோடய தொழிலில் நான் முன்னேறத்துக்கு முயற்சிக்கிறப்ப மக்கள் ரொம்ப அதை கடுமையாக்குறாங்க. நிறைய என்னுடைய கணவர் கூட எனக்கு இடையே குழப்பங்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் சாதிக்க விரும்பினப்ப மிக உறுதியாக அவரெலாம் இருந்தாங்க. ஆனால் ஓவா பிராண்டன் என்னை உறுதியாக வைப்பதற்காக இங்கே இருக்கிறான். நான் எதையுமே என்னால் ஜெயிக்க முடியும், அந்த ஒரு மனப்பக்குவத்தை அவன் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய வழிகாட்டி இந்த வாழ்க்கையில் பிராண்டனாக உன்னோட இருக்கிறத நாங்கள் கண்டுபிடித்தது சரி அப்படின்னு நீ எண்ணுறியா அப்படின்னா, ஆமாம், அவன் என் வாழ்க்கையில் வர நிச்சயித்தது எனக்கு கூட தெரியாது. என்னுடைய ஓவா விரும்பி இருந்தால் நான் உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டேன். நான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாலே இது ஏதோ எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்வே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த விதிவிலக்கான இந்த நிகழ்வு தன்னுடைய வழிகாட்டியுடன் ஒரு உள் வாழ்க்கை தொடர்பை ஏற்படுத்தினப்ப ஒரு நபர் உணரக்கூடிய ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அந்த நிலையில் இது வெளிப்படுத்தப்படுது. அப்போ இந்த ஓவா தேர்ந்தெடுத்த பங்கு அது என்ன அப்படின்னா, அதாவது வழக்கமாக வாழ்க்கை துணையால் எடுக்கப்பட்ட பங்குலேருந்து வரம்பு மீறலை, அவளுடைய வாழ்க்கை துணையாக கூட வரலை. அவளுடைய கடந்த கால எந்த வாழ்க்கைகள்லையுமே இந்த ஓவா வரவே இல்லை நிச்சயமாக. ஆனால் வாழ்க்கை துணைகள் கணவன் மனைவியை தவிர மற்ற பங்குகளை எடுக்கிறாங்க.
ஆனால் ஒரு உடலெடுக்கக்கூடிய வழிகாட்டி அவர்கள் வாழ்க்கை மீது சேர்ந்து வேலை செய்யக்கூடிய 2 வாழ்க்கை துணைகளுக்கு இடையே உள்ள வரம்பையும் அது கடந்து செயலாற்றக்கூடிய பங்கையுமே அவங்க எப்பயுமே செய்கிறதில்லை. அப்போ இந்த வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை துணை வந்து இவரை அவருடைய உயர்நிலை பள்ளியிலேருந்தே மையல் கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. தான் சேகரித்த எல்லா தகவலின் அடிப்படையில் ஓவா அப்படிங்கிறது 2000 வருடங்களில் இளைய வழிகாட்டிகள்லேருந்து நகர்ந்திருக்கிறாரு அப்படின்னும், இந்த வாடிக்கையாளர் வெண்மையிலேருந்து மஞ்சள் நிற வட்டத்திற்கு உயர தன்னை வந்து தயார்படுத்தி கொள்வதற்காக தான் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் ஓவா ஒருவேளை பட்டதாரியாக, அதாவது நீளம் அந்த எல்லா இடம் இருக்கு இல்லையா, அதில் மூத்த வழிகாட்டியாக கூட போகலாம். அதற்கு தேவைப்படக்கூடிய நூற்றாண்டுகளுடைய எண்ணிக்கையை கூட பொருட்படுத்தாமல் அவள் வந்து இங்கே ஒரு வழிகாட்டியாக வந்திருக்கிறா அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வழிகாட்டிகளை தொடர்ந்து நம்ம எப்போயாவது போகிறோமா அப்படின்னா ஒருவேளை அடையாளம் காணலாம். சில நேரங்களில் அந்த நிகழ்வுகள் எந்த சான்றையும் நம்ம பார்க்கலை. விரைவாக முன்னேறும் ஆன்மாக்கள் இயல்பாக திறமை உள்ளவர்கள் அல்லது அவர்களுக்கு உதவி செய்யும் வழிகாட்டிகள் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். வழிகாட்டிகள் கற்பிப்பதற்கு தங்களுடைய சொந்த அணுகுமுறையில் வந்து ஒரு ஜோடியாக பூமியில் உள்ள மக்களோட வேலை செய்கிறத பார்க்குறது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை அப்படின்றார். இந்த நிகழ்வில் வந்து ஒரு வழிகாட்டி என்ன பண்ணுறாருன்னா, அடக்கி ஆள்பவராக இருக்கிறாரு. இருந்தாலும் அதிக அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த வழிகாட்டியாக தன்னுடைய பொறுப்பில் அன்றாட செயல்களில் இந்த அனுபவத்தை அவர் வெளிக்காட்டுறதே இல்லை. ஒரு ஆன்மீக ஒருங்கிணைந்த ஏற்பாட்டிற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜோடியில் ஒருத்தர் வந்து பயிற்சியில் இருக்கிறாரு, மூத்தவருடைய கீழ் இளைய வழிகாட்டி மாதிரி அப்படி இருக்கிறாங்களே. அதாவது ஒரு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் கீழே ஒருத்தர் அவர்கிட்ட போய் படிச்சுட்டு இருக்காருன்னா அவர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி. அது 2 வழிகாட்டிகளுக்கு இடையான நட்பு அப்படிங்கிறது நீண்ட கால தொடர்பு. 2 வழிகாட்டிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புங்கிறது நீண்ட தொடர்பாக இருக்கும். அதாவது ஒரு மூத்த ஆசானோடு இருக்கிற தொடர்பு மாதிரி. இந்த ஒரு மூத்த வழிகாட்டி தன்னுடைய சொந்த ஆன்மாக்களுடைய குழுவை அடைஞ்சிருக்கலாம், அல்லது நிறைய ஆன்மா குழுக்களோடு வந்து கண்காணிக்கக்கூடிய ஆசானால் இடைவிடாது இது கண்காணிக்கப்படலாம், அப்படி கூட இருக்கலாம் அப்படின்றார். அப்போ வழிகாட்டிகளுடைய குழுமங்கள் ஒன்றோடு ஒன்று இந்த ஆன்ம உலகத்துக்குள்ளேயோ அல்லது வெளியிலேயோ தலையிடுறது கிடையாது. இணைந்து வேலை செய்யும் ஆசிரியர்கள் ஒருவர் எவ்வாறு பார்க்குறாங்க அப்படின்னாலும், நிறைவு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னாலும் நெருங்கிய நண்பனுடைய வழிகாட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த நபருடைய நிகழ்வை உபயோகிப்பது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் புரியும். ஏன்னா இந்த நபருடைய 2 வழிகாட்டிகளும் பல வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஒருவர் மீது ஒருவர் செயலாற்றும் விதத்தை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பருடைய இளைய வழிகாட்டி இரக்கமுள்ள பேணி வளர்க்கக்கூடிய கிவான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பழங்குடி அமெரிக்க மருத்துவராக பெண்மணியின் உருவத்தில் தோற்றமளிக்கிறாள். எளிமையான மாந்தோல் உரையில் ஆடை அணிந்து தனது நீண்ட கூந்தலை பின்புறமாக முடிந்து கொண்டு கிவானுடைய மிருதுவான முகம் அவளுடைய தோற்றங்களின் போது கண்ணை பறிக்கும் மொழியில் நீராட்டப்படுது. அவளை கூப்பிட்றப்ப என் நண்பருக்கு பிரச்சனைகளாய் இருக்கும் நிகழ்ச்சிகளையும் நுண்ணறிவோடு அந்த நிகழ்ச்சிகளும் தொடர்புள்ள நபர்களையும் புரிந்து கொள்ள உதவக்கூடிய சக்தியை வந்து அந்த கிவான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். அந்த கிவான்கிற இன்னொரு வழிகாட்டி பற்றி அவர் இங்கே சொல்கிறாரு. அவரை பார்க்குறப்ப அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாயிடுதாமா. என்னுடைய நண்பர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த ஓரளவு கடினமான வாழ்க்கையில் பழுவை குறைக்கிறதுக்கு இந்த கிவானுடைய விருப்பம் எதிர்த்து கேட்குற அந்த கைல்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஆண் உருவத்தையும் கட்டுப்படுத்துகிறது. கைல்ஸ் வந்து ஆன்ம உலகில் தெளிவாக ஆசனாக இருப்பவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழிகாட்டி. இந்த தகுதியில் தான் அவர் கிட்டத்தட்ட கிவானை போல அடிக்கடி தோன்றது கிடையாது. கைல்ஸ் என் நண்பரினுடைய உயரிய ஒரு உணர்வு நிலைக்குள்ள வர்றப்ப அவர் திடீர்னு வர்றார். ஒரு மூத்த வழிகாட்டி இளைய நிலையில் உள்ள விட வித்தியாசமாக செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. அப்போ இந்த வழிகாட்டி ஆன்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்கிட்ட படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா பல சங்கடங்களை இந்த பூமியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக அவங்க கூடயே வந்து பிறக்கிறாங்க, அவங்க பிள்ளையாக பிறக்கிறாங்க. அவங்களோட ஏதோ ஒரு சக்தியாக கூட இருந்து அவங்கள வழிநடத்தக்கூடிய நபர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அமர்வுகள் தொடர்ச்சி அடுத்த அமர்வில் நம்ம என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இது அப்படியே நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெருசாக வந்து நமக்கு உணர முடியலை அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்லேயே போனீங்கன்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்னு இருக்கும். அதை கொஞ்சம் கேட்டுட்டு நீங்கள் இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஏன்னா இந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நம்ம ஆன்மானா உயிர் தான்.
இந்த உயிர் எப்படி வருது, அது ஏன் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஓரளவு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் பிரச்சனைகளை எல்லாம் நம்மளால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்த ஒரு நிகழ்வில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.